சாண்டிங் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா. நம்ம 20வது ஸ்லோகத்தில் இருந்தோம் போன கிளாஸ்ல. பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியேட்டே தஸ்ய யமேன சர்ச்சா. பகவத்கீதை கொஞ்சம் படித்தாலும் போதும், கங்கா ஜலம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், சகிருதி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே, கிருஷ்ணரை கொஞ்சம் பூஜை பண்ணினாலும் போறோம், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினா கூட போறோம். தஸ்ய யமே ந சர்ச்சா, அவனுக்கு யமன் யமன் மரண பயம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறார். நம்ம என்ன பார்த்தோம்னா முள்ள இழுக்கிறார். பகவத்கீதா கிஞ்சித் முதல்ல காலை வச்சால்னா அப்புறம் வயிற்றுல போயிடுவான் பகவான். நம்ம அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். எதுலையுமே தப்பு பண்றதுக்கும் முதல் தப்பு பண்றது கஷ்டம், நல்லதும் முதல் நல்லது பண்றது கஷ்டம். பண்ணினா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க எடுத்து போயிடுவோம் இல்லையா. இந்த பக்தி பாக்குறப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுல அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி 4 விதமான பக்தர் சொன்னோம் இல்லையா. முதல்ல நமக்கு கஷ்டம் வரப்போ அப்பா காப்பாத்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடுத்தாப்புல அவன் காப்பாத்துறான் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவனை நினைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவன் யாரும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும். அது ஜிக்யாசு பக்தி. அதுக்கப்புறம் ஞானி பக்தி, யாருன்னு தெரிஞ்சு அவன் வேற இல்ல நான் வேற இல்ல அப்படின்னு தெரிஞ்சு ஞானி பக்தி. அந்த மாதிரி பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா. நம்ம கங்கை ஜலம் கொஞ்சம் சாப்பிட்டாலே புண்ணியம்னு சொல்றோம். ஆனா கங்கைங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்துல ஞானத்தை குறிக்கிறது. என்ன, இந்த ஞானத்தை கொஞ்சம் அடைஞ்சா கூட நம்ம அது பூராவும் நமக்கு எடுத்துன்னு போயிடும். அந்த ஞானம் நம்ம கொடுத்துரும், கிடைச்சிடும். என்ன, பகவான பிரார்த்தனை பண்ண கொஞ்சம் பக்தி கொஞ்சம் ஆரம்பிச்சாலே அந்த பகவத் பக்தியில் நம்ம ஈடுபட்டு மனசு கொஞ்சம் கொஞ்சமா பக்கம் போயிடும். என்ன, அதுக்கப்புறம் மரண பயம் கிடையாது. ஏன்னா மரணமே கிடையாது. மரணம் இருந்தாதானே பயம். நான் நித்தியகாங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுதுன்னா மரணம்ங்கிறதே இல்லையே, அதனால அந்த பயம்ங்கிறது போயிடும் அப்படிங்கிறார். அதுவே இல்ல, அமிர்தத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். அடுத்த பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 21. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே பாரே பாஹி முராரே. perhaps the most popular இந்த பஜகோவிந்தத்திலே இதுதான் நினைக்கிறேன், தெரியாதவ கிடையாது. என்ன சொல்றீங்க? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். திருப்பி பிறப்பு, திருப்பி மரணம், திருப்பி ஜனனி ஜடரே சயனம். தாயோடைய கர்ப்பத்துல திருப்பி திருப்பி பிறப்பு, திருப்பி மரணம். இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கு. இஹ சம்சாரே பகு துஸ்தாரே. இந்த சம்சாரம்ங்கிறது இருக்கே ரொம்ப கடக்கிறது ரொம்ப கஷ்டமானது. காரணம் கடப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. பகு துஸ்தார, ரொம்ப கடப்பதற்கு ரொம்ப கஷ்டமானது. கிருபையா பாரே பாஹி முராரே. என்ன அப்பாரே, அந்த பக்கம் போவதற்கு எனக்கு கிருபை பண்ணு முராரே. அந்த இந்த சம்சாரம் கடலை தாண்டி அக்கறைக்கு போவதற்கு, மோட்சம் அடைவதற்கு, இந்த சம்சாரம் என்ற சைக்கிளிலிருந்து சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு, அமிர்தத்துவத்தை அடைவதற்கு, மரணமின்மையை அடைவதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். என்ன இது எப்படின்னா, இது என்னத்தினால இந்த ஜனனம் மரணம் எல்லாம் ஏற்படுறது அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்மாவினால. நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். என்ன அவ்வளவு ஜென்மங்களுக்கும் நம்ம புண்ணிய பாபங்கள் எடுத்தப்பெல்லாம் புண்ணிய பாபங்கள்லாம் பண்ணிருக்கோம், அக்யூமுலேஷன் ஆயிருக்கு. அதெல்லாம் சஞ்சிதம் பார்த்திருக்கோம். இது முன்னாடி சஞ்சிதம்னு பெரிய மூட்டை இருக்கு. அது ஒரு பிறப்பும் போது அந்த மூட்டையிலிருந்து ஒரு போர்ஷன் புண்ணிய பாபங்கள் வருது. இந்த புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறோம். அப்புறம் மனுஷ ஜென்மமா எடுக்கிறப்ப புதுசா கர்மா பண்றோம், புதுசா புண்ணிய பாபங்களை சேர்த்துக்கிறோம். என்ன திருப்பி மரணம், திருப்பி ஜனனம், இப்படின்ட்டு வெவ்வேறு ஜென்மாக்கு வெவ்வேறு ஜீவன்களாக, மனிதன், மிருகம், பட்சி, பூச்சி, எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் ஜீவராசிகள் தான். எல்லாம் எடுத்து என்ன இந்த சக்கரத்திலேயே சுத்தின்னு இருக்கும். இதுல இருந்து விடுபடுறது எப்படி? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜெகதே சயனம். பகவான பக்தி பண்ணி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதின்னா அது முதல்ல
தெரிய வேண்டியது என்ன, நமக்கு இந்த சம்சாரம்னு ஒண்ணு இருக்கு, இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல நம்ம இருக்கோம், என்ன இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதே ஈஸ்வரனுக்கு வருது. இல்ல அவனா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இதுதான் வாழ்க்கை, கஷ்டம் இருக்கும் சுகம் இருக்கும், பிறப்பவர் இறப்பார் இறப்பவர் பிறப்பார், இந்த மாதிரி இதுல இருந்து விடுவது வழியே கிடையாது அப்படின்னு அதை பத்தி நினைக்கிறதே கூட இல்லாம இதுதான் லைஃப் ஸ்லீப் வாக்கிங் சொல்லுவா பாருங்க. அதே மாதிரி வாழ்க்கை பூரா கழிச்சு விடுறா நிறைய பேர். 99% மாதிரி பண்றா. ஒன்லி ஆட் 1% தான் இதை பத்தி நினைக்கிறான். என்ன பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத் நாஸ்தி அக்கிருத கிருதேன அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது நம்ம வாழ்க்கையில என்னத்தை அனுபவிச்சோம், என்ன கடைசியா நல்லது, வாட் டிட் வி அச்சீவ் லைஃப்ல, வாழ்க்கையில என்னத்தை அடைந்தோம், அடைய வேண்டியது என்னத்தை அடைந்தோம், இந்த மாதிரி சுகமும் வந்தது துக்கமும் வந்தது வந்து போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல நானும் போயிட போறேன், போயிட்டு திருப்பி பிறக்க போறேன், எனக்கு தெரியாது. திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறோமோ. ஒத்தம் தான் எத்தனையோ ஆயிரத்துல ஒத்தம். மனுஷானாம் சவஸ்லேஷு கஷ்டித் எததி சித்தையே எததானாம் சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதா. 1000 பேர்ல ஒத்தம் தான் முயற்சி பண்ற 1000 பேர்ல ஒருத்தம் தான் கிடைக்கும், உனக்கு தான் ஞானம்ங்கிறது கிடைக்கிறது. அதனால இந்த ஞானம் ஓடும். இந்த ஞானம் என்ன, இந்த சம்சாரம்ங்கிறது என்ன, இது ஒரு நித்திய, இது உண்மை இல்லது. ஆனா நம்ம அறியாமையினால் இதுதான் உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை உண்மையாக புரிந்து கொண்டேன்னா, நான் அழியாதவன், நித்திய சர்வகத ஸ்தானு, என்ன சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுதான் நான்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சதுன்னா சம்சாரம் விலகி போறது. இதனால் கர்மாவனால இல்ல, இது ஞானத்தினாலதான் அடைய வேண்டிய சமாச்சாரம். என்ன அதனால இத இந்த தீவிரமான இந்த முமுட்சுத்துவம் எனக்கு விடுபடணுங்கிற ஒரு தீவிரமான ஆசை வேணும். எம் ஏஷ விருது தேனலபியா அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொன்னார் இல்லையா. யாருக்கு கிடைக்கிறதுனா, யாருக்கு எனக்கு இந்த விடுதலை வேணும் அப்படின்னு தீவிரமான ஒரு இந்த முமுட்சுத்துவம் மோட்சம் வேண்டும் என்ற ஒரு தீவிரமான ஆசை யாருக்கு இருக்கோ அதுதான் அது வேணும் 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 அப்படின்னுட்டு only the baby that cries gets the milk னு சொல்றா இல்லையா. அதே மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கிறவனுக்கு தான் அது கிடைக்கும். முதல்ல அந்த முமுட்சுத்துவம் வேணும். அந்த முமுட்சுத்துவம் எனக்கு இது மாதிரி வேணும்னு தெரியறதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் வேணும். அந்த முமுட்சுத்துவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது ஜிக்யாசுன்னு பேரு. ஞானம் அடைய வேண்டும் என்ற ஆசை இருப்பது ஜிக்யாசுங்கிறது. அந்த முமுட்சுத்துவம் முதல்ல இருந்து நம்ம சொன்னோம் இல்லையா, சாதன சதுஷ்டய சம்பத்தியில் என்ன சொல்றோம், நித்யானித்திய யஸ்து விவேக வைராகியம் சமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சுத்துவம். எனக்கு இது வேணும் அப்படிங்கிற தீவிரமான ஒரு ஆர்வம். எனக்கு இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு இது, அந்த தாபத்தில் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள் எனக்கு வேண்டாம். என்ன எனக்கு இது போதும், இது எடுத்த ஜென்மம் கணக்கெழுத துளையாது, தேவரே கொடுத்த மானிட ஜென்மம் வீணாகி போகுது, குறை தீர்ந்த பாடு இல்லை, மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேண்டாம். தில்லையம்பலவா திருவடி சரணம் நம்பி உன்னை நாடி வந்தேன். கோபாலகிருஷ்ண பாரதியோட பாடல் இது, ரொம்ப அருமையான பாடல். மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ள வேண்டாம், எடுத்த ஜென்மம் கணக்கெழுத தொலையாது. எவ்வளவோ ஜென்மம் எடுத்துட்டேன், என்ன திருப்பி திருப்பி பிறந்து திருப்பி திருப்பி இறந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு என்ன காப்பாற்றுறதுக்கு வரமாட்டியா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதே மாதிரி நம்ம பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ, நான் இந்த பிறப்பினும் பேதமை நீங்க சிறப்பினும் செம்பொரு காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு. பிறப்பினும் பேதமை நீங்க என்ன, பிறப்பு எனும் பேதமைங்கிற வார்த்தை, பேதமைங்கிற வார்த்தைக்கு என்ன, அவர் மித்தேங்கிறது தான் சொல்றாரு. பேதமைங்கிறது அறியாமை, பிறப்பு எனும் அறியாமை. நம்ம இந்த ஜென்மம் எடுத்துக்கோங்கிறதே ஒரு அறியாமையினால ஏற்பட்டது. என்ன அந்த அறியாமை ஞானத்தினால்தான் நீங்கும், அறிவினால்தான் நீங்கும். அதனால சிறப்பினும் செம்பொருள் காண்பது அறிவு. என்ன நான் தான் ஆத்மா, நான் இந்த அழியக்கூடிய தேகம் இல்ல, என்ன இது எல்லாம் சொப்னம் மாதிரிதான், என்ன உண்மை இல்ல, நான் ஆத்மா, அசங்க ஆத்மா, சச்சிதானந்த சுரூபம் என்று அறிவதுதான், அதுதான் அறிவு. அதனால எனக்கு அந்த அதுதான் ஞானம், அதுதான் ஆத்ம ஞானம். எனக்கு அந்த ஆத்ம ஞானத்தை கொடு, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதேன்னு. அதுக்கு வழி என்னன்னா அவன்கிட்ட முதல்ல சரண்டர் பண்ணிவிடும், அவன்கிட்ட சரணாகதி அடைந்தேன்னா அவன் உனக்கு அந்த வழியை கொடுப்பான். முதல்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற அதுவே உன் ஈஸ்வரனுக்குனால உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வேணுங்கிறதுனால நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். இதுக்காக இந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம், இந்த ஞானம் அடைவதற்காக தான் வந்திருக்கோம். இங்க இந்த பொழுதுபோக்குக்கு இல்ல. என்ன அந்த முமுட்சுத்துவம் ஆல்ரெடி இருக்கு.
அந்த முன்னேற்றத்தும் ஃபர்ஸ்ட் லெவல் ஈஸ்வரன் அந்த அனுகிரகம் பண்ணிருக்கான் நமக்கு. அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் எனக்கு ஜிக்யாசை, ஞானம் எனக்கு வேண்டும். இந்த கிளாஸுக்கு வந்து இந்த அறிவை அடைந்து, இந்த ஞானத்தை அடைந்து, என்னோட உண்மை சுரூபத்தை அறிந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சேனம் எனக்கு போதும் அப்பா, என்ன இத்தோடு எனக்கு போதும், எனக்கு இதுக்கப்புறம் ஜென்மமே வேண்டாம் என்ன அப்படின்னுட்டு பகவான் கிட்ட முறையிட, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், அவன் உனக்கு வழி காண்பிப்பான், அவன் உனக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லுவான் என்ன அப்படின்னு சொல்ற. அடுத்தது பார்க்கலாம். பிரத்யாசர்பித விரஜித கந்தஹ புண்ணிய புண்ணிய விவர்ஜித பந்தஹ யோகி யோக நிலச்சித சித்த இங்க வந்து ஒரு ஞானியை பற்றி ஒரு வர்ணனை பண்ற. நம்ம எனக்கு ஞானம் மூலம் கேட்கணும் இல்லையா, இந்த ஞானிங்கிறவன் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்கிற. அதனால இதை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது. என்ன ஞானி எப்படி இருப்பான், அவர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை பார்த்து அதனோட ஸ்பிரிட் நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி இருப்பான்னா, ரத்யா சர்பட விரச்சித கந்தஹ, அவன் வந்து தோல் தூக்கிரியப்பட்ட கீழ துணியெல்லாம் தைச்சு அத ஒரு டிரெஸ்ஸா போட்டுருக்கான். அவன் அவனுக்கு எந்த போட்டுக்கிறோங்கிறத பத்தி கவலை கிடையாது. ரத்யா சர்பட்ட விரச்சித கந்தஹ, என்ன இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்படிதான் ஞானி ஆனது இதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்ல. அவனுடைய மனோபாவத்தை பார்க்கணும் நம்ம. என்ன புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ, என்ன அவனுக்கு புண்ணியம் புண்ணியம் இல்லை அப்படிங்கிற இதை பத்தி என்ன இல்லாத புண்ணியம் புண்ணியம் அபுண்ணியம், புண்ணியம் பாபம் இதற்கு அப்பாற்பட்ட மார்க்கத்தில் என்ன இருப்பவன் விவர்ஜித பந்தஹ, என்ன அவனுடைய மார்க்கம் என்ன தர்மா தர்மத்தை தாண்டி போயிட்டான். அதாவது கட்டோபனிஷத்துல வந்து நச்சிகேதஸ் கேட்கிறான், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத்தாத் அந்யத்ர பூயாஷ்ட பவ்யாஷ்ட யத் பஷ்யசி தத்வத அப்படின்னு யமனை கேட்கிறான் நச்சிகேதஸ். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டது எது என்ன அப்படிங்கிறது கேட்கிறான். அதே மாதிரி புண்ணியத்திற்கும் பாபத்திற்கும் அப்பாற்பட்டது எது என்ன, அதுல அவன் இருக்கான். அவன் எப்படின்னா, அவனுக்கு புண்ணியம் வேண்டாம், பாபம் வேண்டாம். நிச்சயம் பாபம்னா பாபம் பண்ணினா அனுபவிக்கிறதுக்கு ஜென்மம் எடுக்கணும், புண்ணியம் பண்ணினாலும் அனுபவிக்கிறதுக்கு ஜென்மம் எடுக்கணும். என்ன புண்ணியமும் வேண்டாம் பாபமும் வேண்டாம். அதனால அவனுக்கு புண்ணியத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆவலும் இல்ல, பாபத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆவலோ அல்லது பாபத்தை தள்ளணுங்கிற ஆவலோ கிடையாது. அவன் வாழ்க்கையை எப்படி நடத்தணுமோ நடத்தின்னு இருக்கான். ஆனா அவன் மனசை பொறுத்த மட்டும் இந்த புண்ணிய பாபத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில அவன் இருக்கான். என்ன அவனை புண்ணியமும் பாபமும் அவனை தொடறதில்லை. என்ன எப்படின்னா, இது எப்படின்னா அவனுக்கு இந்த அகங்காரம்ங்கிறது கிடையாது. என்ன இது வந்து நான்கிற அகங்காரம் அவனுக்கு கிடையாது. அவன் செய்யற கர்மங்கள் எல்லாம் எனக்கு வேணும் எனக்காக அப்படிங்கிற மாதிரி எண்ணமே கிடையாது. என்ன லைக் எப்படின்னா, ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சோங்க, அவர் ஒரு மர்டர் பண்ணினவனுக்கு, கொலை செய்தவனுக்கு கொலை தண்டனை கொடுத்தாருன்னா அவனை தூக்குல போடுற. அந்த கொலை அவனை தூக்கு போடுறதுக்கு காரணம் இந்த ஜட்ஜனோட சென்டென்ஸ். என்ன அது அவருக்கு புண்ணியத்தை பாவத்தை கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா அவருக்கு மோட்டிவ் கிடையாது. அவருக்கு இந்த அகங்காரத்தினால செய்த காரியம் இல்ல, அவருடைய கர்மத்தை செய்யறதோட அவருடைய தர்மத்தினோட பிரகாரம் அவர் செய்ய வேண்டிய காரியம் இது. அதனால அவருக்கு புண்ணிய பாபம் கிடையாது. எப்பொழுது அகங்காரம் இல்லாமல் என்ன காரியம் செய்யப்படுகிறதோ அதுக்கு புண்ணிய பாபம் கிடையாது. அதனால்தான் அனிமல்ஸ் மிருகங்கள்லாம் என்ன செய்தாலும், ஒரு மாடு வந்து ஒருத்தரை முட்டி அவனை கொண்டு விடுறதுன்னு வச்சுங்க, ஒரு ஆள் சித்து படான்னு வச்சுங்க, அந்த மாட்டு கழுத்து சீவரால கொலை தண்டனை கொடுக்கறாள கிடையாது. கோபத்துல விரட்டி அடிச்சு துன்புறுத்தினா அது வேற விஷயம். ஆனா மனுஷனே அதை பண்ணினான்னா அவனுக்கு அந்த தண்டனை உண்டு. ஏன்னா இது அகங்காரத்தில் நான் என்ற எண்ணத்தின் பேர்ல செய்யப்பட்டது. அதே மாதிரி ஒரு சர்ஜன் சர்ஜரி பண்றான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து
பேஷண்ட்டை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட பண்றார். ஆனா சப்போஸ் இந்த பேஷண்ட் டைஸ் இந்த ஆபரேஷன் டேபிள், நீ அவனை கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது இல்லையா? என்ன அதெல்லாம் இது நாங்கிற அகங்காரத்திலிருந்து செய்யப்படுற சமாச்சாரம் இல்ல, அந்தந்த தர்மத்தினால செய்யப்படக்கூடிய சமாச்சாரம், அவருடைய தர்மத்துக்கு ஏற்றபடி செய்யக்கூடிய சமாச்சாரம். என்னால இந்த ஞானிங்கிறவனுக்கு இந்த அகங்காரத்தை தாண்டி விட்டாங்க. அதனால அவனுக்கு புண்ணிய பாபங்கிற இது கிடையாது. ஏன்னா அகங்காரத்தினால செய்யப்படாத காரியங்கள் எல்லாம் புண்ணிய பாபங்கிறது கிடையாது. எஸ்ய நாகம் கிருதோ பாவோ புத்திர் எஸ்ய லிப்பதே ஹத்வாபி இமான் லோகான் நகந்தி ந ஹன்யதே. 18வது அத்தியாயத்துல கீதையில சொல்லப்படுறார் கிருஷ்ணர். என்ன சொல்றார்? எஸ்ய நாகம் கிருதோ ந அகம் கிருதோ பாவோ, யாருடைய நான் செய்கிறேன் என்ற பாவம் இவனுக்கு இல்லையோ, புத்திர் எஸ்ய லிப்பதே, அவன் புத்தியினால இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம பண்றானோ, நான்கிற அகங்காரத்தினால, புத்திங்கிறது தான் இந்த அகங்காரம், அதனால இவனுக்கு பண்றது இல்லையோ. என்ன அவன் ஹத்வாபி லிப்பியத்தே அப்படிங்கிறது லிப்பியத்தே ஹத்வாபி ச இமான் லோகான், இந்த லோகத்தில் அவன் கொலை செய்தால் கூட அவனேது கட்டுப்படுத்தாது. ஏன்னா அந்த அகங்கார பாவத்தோட அவன் செய்யல, அகங்கர்த்தாங்கிற எண்ணத்தோட அவன் செய்யல. அதனால அவனை அந்த கர்த்தத்துவ புத்தி இல்லைன்னா அவனுக்கு கர்மத்துல கர்ம பந்தனம் கிடையாது, அவனுக்கு அதனுடைய புண்ணிய பாபம் அவனை ஒட்டாது அப்படின்னு சொல்றேன். அதனால இங்க ஞானிங்கிறவன் அந்த அகங்காரத்துக்கு பல பியாண்ட் அகங்காரம். ஏன்னா அவனுக்கு அகம் தேகங்கிற எண்ணம் இல்ல, அகம் மனஹாங்கிற எண்ணம் இல்ல, அகம் பிரம்மாங்கிற எண்ணம் அவனுக்கு உறுதி. அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுனால அந்த பிரம்மங்கிறது அகர்த்தா அபோக்தா, அதனால நான் ஒன்றும் செய்வதில்லை என்ற உறுதியான நிலையில் இருக்கிறதுனால அவனுக்கு அது புண்ணியா பாப விவர்ஜிதா அப்படின்னார். என்ன புண்ணியா அது ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட். பட் ஹாமிசைடுங்கிற கல்பபிள் ஹாமிசைடு சொல்லுவா, அதுக்கு தண்டனை உண்டு, மே நாட் பி மர்டர். அவனுக்கு கர்ம பந்தனம் உண்டா அப்படிங்கிற கேள்வி கேட்டா அதுக்கு கர்ம பந்தனம் கிடையாது. அகங்காரம் இல்லாமல் செய்யப்பட்ட காரியங்களுக்கு கர்மங்கிறது கிடையாது, புண்ணிய பாபங்கிறது கிடையாது. என்ன யோகி யோக நியோஜித சித்தா, என்ன யோகி யோக நியோஜித சித்தா, என்ன யோக நியோஜித ஆத்ம விசாரத்தில் தத்துவமசி என்பதை என்ற விசாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய யோகி இருக்கே, அவன் அப்படிப்பட்டவன் யோகி யோக நியோஜி சித்தா. அவன் மனசு எங்க இருக்கு? அந்த அகம் பிரம்மாஸ்மில இருக்கு. என்ன அதனால அப்படிப்பட்டவனுக்கு என்ன அவனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அந்த ஞானி. என்ன எப்படின்னா இதுல 6வது அத்தியாயத்துல சொன்னார், எப்படி அந்த மனசு எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா, இந்த ஞானத்தில் நிதித்தியாசனம் செய்யும் பொழுதோ அகம் பிரம்மாஸ்மி என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்முடைய விபரீத பாவனைகள் எல்லாம் போவதற்காக நிதித்தியாசனம் செய்யும் பொழுதோ எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திர செய்வ ஆத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. அவன் தன்னுடைய சொரூபத்துல திளைத்தின்றிருக்கான். என்ன அவனுடைய மனசு உலகத்துல இல்ல, அவனோட மனசு ஆத்மஸ்வரூபத்துல இருக்கு. என்ன எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திர செய்வ ஆத்மனாத்மன் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. சுகம் அத்தியந்திகம் எத்தது புத்திகிராஹியம் அத்தீந்திரம், அத்தியந்தமான சுகம் எது? எம்லத்வா சாபரம் லாபம் மன்னியதே நாதிகம் ததா, எதை அடைந்தால் அதை விட பெரிதாக அடைய வேண்டியது உலகத்தில் ஒன்றும் இல்லையோ. இது ஆத்மாவில் நிலைத்திருப்பதுங்கிறதுக்கு அதை விட கிரேட்டர் கெயின் அட்வான்டேஜ் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அதை பத்தி சொல்றாரு இல்லையா, அந்த நிலையில இருக்கான் இவனுடைய சித்தம் மனதானது ஆத்மாவில் நிலைத்திருக்கிறது, அதில் திளைத்திருந்தால் சொரூப ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறது. என்ன ரமதே பாலோன் மத்தவ தேவ அப்படிங்கிறான். என்ன இவர் எப்படி இருக்கு, எப்படி சந்தோஷப்பட இந்த மாதிரி சந்தோஷத்துல இருக்கான்னா என்ன யாரு அவன் கிழிந்த கந்தையை போட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, தெருவில் கிடைக்கும் கந்தையை போட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, என்ன அவன் புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அகங்காரம் என்பது அவனுக்கு இல்ல. என்ன அவன் அவனுடைய மனமானது ஆத்மாவிலேயே நிலைபெற்றிருக்கிறது. அவன் யார் மாதிரி அவனோட பிஹேவியர் இருக்குன்னா பால உன்மத்தவதேவர் அமிதே அப்படிங்கிறார். குழந்தை போலும் பைத்தியக்காரன் போல, உண்மத்தன்னா பைத்தியக்காரன் போல. அப்படின்னா என்ன, குழந்தைக்கும் பைத்தியக்காரனுக்கும் என்ன காமனா என்ன இருக்கு?
குழந்தைக்கு அகங்காரம் கிடையாது, பைத்தியக்காரனுக்கும் அகங்காரம் கிடையாது. குழந்தை நீங்க பாருங்க, till the child is about 3 years or 4 years, என்ன இந்த குழந்தை பேரை வித்யான்னு வச்சோங்களேன், என்ன என்ன சொல்லுவோம், அது பசிக்கிறதுன்னா வித்யாவுக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். என்ன போய் சாப்பிடறதுக்கு குளிக்கிறதுக்கு போ அப்படின்னு சொன்னா வித்யா இப்ப குளிக்கல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நான் அப்படின்னு சொல்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். இந்த அகங்காரம்ங்கிறது வரத்துக்கு நீங்க பார்த்தோம்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். என்ன இந்த அகங்காரம் நான் சொல்றதுக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது கொஞ்சம் ஆன உடனேதான் நான் வந்துடுதுன்னா அப்புறம் கேட்க வேண்டாம், பிடிவாதம் ப்ராப்ளம் எல்லாம், நானும் வரேன், எனக்கு வேணும், எனக்கு அந்த சட்டை, எனக்கு இந்த பொம்மை, ஆல் தீஸ் திங்ஸ் when it starts, அது மட்டும் இந்த பேரு தான் as if it is somebody else. அதே மாதிரிதான் உண்மத்தன். பைத்தியங்கிறவன் என்ன, பைத்தியங்கிறவனுக்கு அந்த நான்கிற அந்த பாவம் போயிடுறது, என்ன அவனுக்கு போயிடுறது. அதனால அவன் எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ண. இங்கேயும் இந்த இவருக்கு ஞானிக்கும் அந்த உண்மத்தனுக்கும் ஜாஸ்தி வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவருக்கும் அந்த அகங்காரங்கிறது போயிடுறது. ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஞானி அண்ட் குழந்தையோ பைத்தியக்காரனோ என்னன்னா, ஞானிக்கு அகம் நான் யார் என்ற உண்மை தெரியும், அகம் பிரம்ம அஸ்மி என்பது தெரியும். என்ன பைத்தியக்காரனுக்கோ குழந்தைக்கோ அது தெரியாது. என்ன இது தெரிந்தவன் ஞானி. என்ன அதனால நம்ம நான்கிறது, சில பேர் தன் பேரை கூட சொல்ல மாட்டா, சோன்னு சொல்லுவார். அவர் பித்துப்புளி முருகதாஸ் அப்படிதான் பேசுவார். அவனுக்கு வேணும், அவன் கேட்கிறான் அப்படிதான் சொல்லுற ஒழிய நான் சொல்ல மாட்டேன். என்ன அது கொஞ்சம் மேட சொல்லணும், அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உண்மை புரிந்தால் போதும். என்ன நான் இந்த தேக வெதிரக்த ஆத்மாங்கிற உண்மை நமக்கு புரிஞ்சதுன்னா போறோம். அதுக்கோசரம் நம்ம அந்த அகங்காரங்கிறது நான் இல்ல, என்ன நான் வேற, இந்த அகங்காரங்கிறது வேற, என்ன அப்படிங்கிறது புரிந்தா போறோம். இந்த அகங்காரங்கிறது நமக்கு தேவைதான். இட் இஸ் யூஸ்ஃபுல், இட் இஸ் a குட் சர்வெண்ட் பட் பேட் மாஸ்டர். அகங்காரங்கிறது இருக்கே நல்ல வேலைக்காரன், ஆனா அவனை எஜமான ஆகிட்டான்னு தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இப்ப கிளாஸ் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போனோம்னா என்னுடைய வீடு என்னன்னு தெரியணும். நீங்க இன்னொருத்தர் வீட்டுல போய் எனக்கு அகங்காரம் கிடையாது, இங்க நல்லா படுத்து குறைஞ்சு வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் ரைட் இல்லையா? நமக்கு அகங்காரங்கிறது வேணும் ஃபார் வேரியஸ் திங்ஸ். பட் அந்த அகங்காரம் நம்ம சொல்றது கேட்கணும், அது சொல்றதை நம்ம கேட்கணும் கூடாது. என்ன அந்த உண்மையை அவன் சரியா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படி இருக்கிறவோ பாலா உண்மத்தவ தேவ அப்படின்னு சொன்னார். என்ன இந்த இதுக்கு அடுத்து பார்க்கலாமா? ரமதே பாலோன் முத்தவ தேவ. கஸ்த்வம் கோபம் உதாயாத காமே ஜனனீ கோ மே தாதः இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். சொல்றாரு அந்த கேள்வியை திரும்பி ஒரு கேட்டிருக்கார். காத்தே காந்தா கஸ்தே புத்திரா சம்சாரோயம் அச்சித்திர விசித்திரான்னு சொன்னார். இன்னொருத்தர் காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிந்தவ நாஸ்தி நியந்தான்னு ஒரு இடத்துல சொன்னார். என்ன இப்ப என்ன சொல்றார்? கஹா துவம், நீ யார்? கஹா அகம், கோ அகம், நான் யார்? குத ஆயாத்தா, எங்கிருந்து வந்தது? நான் நீல எங்கிருந்து வந்தோம். காமே ஜனனி, என்னுடைய அம்மா யாரு? அம்மாங்கிறது யாரு? அம்மாங்கிறது எங்கிருந்து வந்தா? ஹோமே தாத்தா, எங்க அப்பாங்கிறது யாரு? இதி பரிபாவய சர்வம் அசாரம் விஸ்வம் தத்வா சொப்ன விசாரம். இப்படி என்ன பரிபாவைய விசாரம் செய். இதெல்லாம் இந்த கொஸ்டின் தான் நீ கேளு. என்ன என்ன இது எப்படி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கணும்? விஸ்வம் அசாரம், உலகம் என்பது சாரம் இல்லாதது. நமக்கு இன்னும் உலகம் ரொம்ப சாரம் இருக்கிறதா தோன்றது. நமக்கு அதுல எத்தனையோ இன்பம் இருக்கிறதா தோன்றது, அதுல எத்தனையோ நல்லது இருக்கிறதா தோன்றது. என்ன எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தோன்றது நமக்கு. விஸ்வம் அசாரம், அதுல ஒண்ணுமே இல்லப்பா, அது மித்திய. இது சொப்ன விசாரம்.
என்ன அது சொப்பனத்தை போலதே, சொப்பனத்தை போல இருக்கு அந்த விஷயங்கிறது. நம்ம பார்க்கிற உலகங்கிறது இருக்கே, இந்த விழிப்புல இருக்கக்கூடிய உலகம் இருக்கே, அதுக்கும் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் அசாரம், எல்லாத்துலயும் சாரமே கிடையாது. அதனால அதுதான் உண்மைன்னு நினைச்சுண்டு நீ அதுலயே போய் மாற்றிண்டு சுத்தாதே. என்ன நீ இதெல்லாம் அதை விட்டுடு. விஸ்வம் தத்வா, அதை விட்டுட்டு, அது அசாரம், சாரம் இல்லாதது. சொப்ன விசாரம் சொப்னத்தை போன்றது என்ன. அதனால அந்த உலகத்தை விட்டுட்டு இந்த கேள்விகளை கேளு அப்படிங்கிறார். இது நம்ம பார்த்தோம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யம் ஆத்மனி மாயையா பகிர்த்துவபூதம் யதா நித்ரையா அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சோத்திர சொன்னார். நம்ம இதுல கூட பார்த்தோம். விஸ்வம் சம்சார சொப்பனவத்துல்யம் ராகத்வேஷாதி சங்குலைஹி ஸ்வகாலே சத்யவத் பவதி பிரபோதே சத் அசத் பவேத்னுட்டு ஆத்மபோதத்துல பார்த்தோம். நம்ம என்ன உலகம் என்பது சம்சாரம் அப்படிங்கிறது, உலகம் என்பது சொப்னவத்துல்யம், சொப்னம் போன்றது அப்படின்னு இல்லையா. இந்த உண்மையை நம்ம அடிக்கடி நம்ம பார்த்திருக்கோம். என்ன எப்படி சொப்னத்தில் நடக்கிறது உண்மை போல இருக்கு. சொப்பனத்தும் போது தூங்குறப்போ அது சொப்பனத்தும் போது எல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்மை போல தோன்றது. என்ன அதுல நம்ம செய்யற காரியங்கள், நம்ம போறது வர்றது எல்லாமே உண்மை மாதிரி தோன்றது. அதுல ஏதாவது ஏற்பட்ட பயம் நமக்கு ஏற்படுறது, ஏற்பட்ட சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது, என்ன எல்லாம் இருக்கு. விழிப்புல என்ன இருக்கோ அதெல்லாம் சொப்பனத்திலேயே இருக்கு. என்ன ஆனா முடிச்சு ஒண்ணு எல்லாம் கரைஞ்சு போயிடுறது. அப்படியே சம்டைம் நமக்கு ஞாபகம் கூட இருக்கிறது இல்லை. அப்புறம் பயன்படுறது. இந்த உலகமும் நாம் நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த உலகமும் நாம் டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய இந்த உலகம் அதே மாதிரி தான். என்ன இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமே இல்லை. இவ்வளவு வருஷம் நம்ம இருந்துட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ இப்ப இருந்ததோ என்ன, அது திருப்பி வருமா? அதுல நம்மளும் we were different, we are younger. அதுல இந்த டிராமால இருந்த பீப்புள் எல்லாம் many of them are not there today. சிம்பிள் லாஜிக். இன்னும் 30 வருஷமோ 40 வருஷமோ கழிச்சு இப்போ இருக்க போறது ஒன்னும் இருக்க போறது இல்ல, இருக்க மனுஷாவத்தில் இருக்க போறது ப்ராப்ளம், நம்மளும் இருக்க போறது இல்ல. என்ன அதனால இதுக்கும் சொப்பனத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன இதுல சொல்ற கௌடபாதனுடைய இதுல சொல்ற காரிகையில சொல்றார், இது மாதிரி சொப்பனம் மாதிரி தான் ஜாகிரத விழிப்புல நம்ம பாக்குறவங்க சொப்பனம் மாதிரி தான். என்ன ஆதோ அந்தேவே என்னாஸ்தி வர்த்தமானேபி ததுதா அப்படின்னு சொல்றாரு. ஆதோ அந்தேபி என்னாஸ்தி, ஆரம்பத்திலையும் இல்லாதது முடிவிலும் இல்லாதது எதுவோ அது நடுவிலையும் as good as not being there. இல்லையா? 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உத்தரம் இல்ல, டெஃபினட். 100 வருஷத்துக்கு அப்புறம் உத்தரம் இருக்க போறது இல்ல, டெஃபினட். உலகம் இருக்க போறதா இல்லையா? அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் இருந்தது, அதனாலதான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு. இல்லையா? என்ன நான் எல்லாரும் இந்த வருஷம் எல்லாரும் போயிட்டார். அதனால இட்ஸ் a very big dream. உலகம் என்பது ஒரு பெரிய சொப்பனம். நம்ம காண்றது ராத்திரி தினம் காண்றது சின்ன சொப்பனம். என்ன அதே மாதிரிதான் இந்த சொப்பனமும். நம்ம சொப்பனத்துக்குள்ள இருக்கோம், நம்ம அந்த சொப்பனத்துக்குள்ள இருக்கிற மாதிரிதான் இருக்கும். எத்தனை எல்லா வித பயம், கஷ்டம், துக்கம், சுகம் எல்லாம் அங்க இருக்கிற மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. அதனால இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்க்ளூட் பண்றார் கௌடபாதத்துல. நனிரோழோ நச்சோத்பத்தி ந பத்தௌ ந சாதகா நமுமுற்று நச்சவை முக்தியா இத்தியேஷா பரமார்த்ததாங்கிறார். ந நிரோதோ நச்சோத்பத்தி, உலகங்கிறது ஒண்ணும் கிடையாது. ந கிஞ்சித் ஜாயத்தே ஜீவகா சம்பவோஸ்ய வித்தியதே, ஜீவன் ஒண்ணுமே கிடையாது, பிறப்புன்னு ஒண்ணும் கிடையாது, ஜென்மம்னு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மித்தியை. அப்படின்னா சூன்யம் இல்லை, சூன்யம் இல்லை, எல்லாம் பிரம்மன். எல்லாம் all are imagined. பிரம்மைவாகம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம். நம்ம இதுல பார்த்தோம், மனிஷா பஞ்சகத்துல பார்த்தது. பிரம்மைவாகம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் சர்வமேதத் அவித்யா மாயையா அசேஷ அவித்யா மாயா கல்பித்தம். அவித்யினாலதான் ஏற்பட்ட சமாச்சாரம் இது, இதுக்கெல்லாம் உண்மை கிடையாது. அதனால சொப்பனம் மாதிரி முதல்ல நிச்சயம் பண்ணிக்கும். இந்த உலகம்ங்கிறது மித்தியை, அது நிரந்தரமானது இல்ல. ஒன்னும் எல்லா சொகாலே திஷ்டதி,
தற்காலத்தில் இருக்கக்கூடிய சமாஜம் மாறி மாறி போறது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாத இன்டெலிஜென்ஸ் வேண்டியதில்லை. நேத்திக்கு நடந்தது இன்னைக்கு இதில் இல்ல, நேத்திக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்ல. எவ்ரி மூமெண்ட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் இல்லையா? அதை நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். நிலையானது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. அதனால இதெல்லாம் மித்யை. என்ன சத்திய வஸ்து என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சத்திய வஸ்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணு அப்படிங்கிறார். என்ன சொல்றேன்? கஸ்துவம் கோஹம் குத ஆயாதஹ காமே ஜனனி கோமே தாதஹ இதி பரிபாவய அப்படின்னு விசாரம் பண்ணு. நான் யார் என்ற விசாரத்தை பண்ணு. எல்லாரையும் சொல்றார், வெவ்வேறு சொல்றார். ஒன்னே ஒன்னு எடுத்துக்கலாம். கோஹம் கஹ அகம், நான் யார் என்ன அப்படிங்கறத. நான் யார் நம்ம பார்த்தோம், தத்துவபோதத்தில் பார்த்தோம், விஜயக சூடாமணியில் பார்த்தோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா விதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபம் நித்திஷ்டதி ச ஆத்மா. அதுதான் நான் சொல்லுவான். ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு அப்பாற்பட்டது. 5 கோஷங்களை இப்போ தத்துவ இதில் பார்த்துட்டு இருக்கோம். தைத்திரிய உபநிஷத்துல பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சகோஷ விவேகத்துல 5 கோஷங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்புறம் பார்க்க போறோம் இது மாண்டூக்கிய உபநிஷத்தில் பார்க்க போறோம். அவஸ்தாத்ரய சாட்சி 3 அவஸ்தைகளுக்கும். அவஸ்தை என்ன? விழிப்பு, கனவு, ஆழ்ம நித்ரை. இந்த 3 நிலைகளுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா. வெவ்வேறு விதமாக இந்த ஆத்மாவை ஆத்ம தரிசனத்துக்கு போக போறோம் நம்ம. என்ன அதை பண்ணு அப்படிங்கிறார். ஆனா அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. எப்படி இந்த ஆத்ம நான் யாருங்கிறது எப்படி செய்யறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. என்ன ப்ராப்ளம்? நான் யார் எனக்கு தெரியுமே. நான் யாரு? யாருக்கா டவுட் இருக்கும் நான் யாருன்னு? சோ விசிட்டிங் கார்டு எடுத்து நமக்கே மறந்து போயிடுச்சு. விசிட்டிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா யாருன்னு தெரிய போறது, டிகிரி கிரி அட்ரஸ் எல்லாம் இருக்க போறது. ஆனா அந்த ப்ராப்ளமே சார்ந்தது நீ இல்ல, அது உண்மையான நீ இல்ல. நான் யாருங்கிறத இத பார்க்கணும். இது எப்படின்னா நான்கிறது என்ன? ஒரு எண்ணம். நான்கிறது ஒரு எண்ணம், மனசுல இருக்கிற ஒரு எண்ணம். மனசுல எண்ணங்கள் 2 விதமான எண்ணங்கள் இருக்குங்கிற. ஒன்னு இதம் விருத்தி, இன்னொன்னு அகம் விருத்தி. என்ன? இது வீடு, இது லைட்டு, இது படம், இது மைக்கு, இதெல்லாம் எண்ணங்கள் நமக்கு சொல்ல இருக்கு இல்லையா? இது இதம் விருத்தி. இது மாறிண்டே இருக்கு. மைக்கை பார்க்கறப்போ மைக்கு, ஃபேனை பார்க்கறப்போ ஃபேன், லைட்டை பார்க்கறப்போ லைட்டு. என்னுடைய மைக், நான் லைட்டை பார்க்கிறேன். என்ன? இது என்னுடைய வீடு அப்படிங்கிறது அகம் விருத்தி. அதுவும் ஒரு எண்ணம் தான். 2 விதமான எண்ணங்கள். ஒரு வஸ்து ஒரு எண்ணமாக மனசுல போய் சேர்றது. அந்த ஒரு வஸ்துவையும் என்னுடையதாக்கிறேன் எப்படியோ. என்ன? இட் மே பிலாங் டு மீ, நாட் பிலாங் டு மீ. பட் நான் இது என்னுடைய மைக்கு, இது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்ன அப்படின்னுட்டு நான் பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த வீடு, அதை நான் பார்க்கிறேன். நான் பார்க்கும் வீடு. இந்த நான் 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 நான்கிறது ஒரு எண்ணமா ஒரு வரையும் வந்துட்டு இருக்குது. அந்த நான்கிறது என்ன அப்படின்னா, நான்கிறது விருத்தி. அந்த நான்கிற எண்ணத்திலேயோ இதுங்கிற எண்ணத்திலேயோ என்ன? இந்த அறிவு என்பது வேற. என்ன? அதுதான் சைத்தன்யம்ங்கிறது. எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய அறிவு என்ன? அது சைத்தன்யம். எல்லாத்துக்கும் ஒரு அறிவு பண்ணிருக்கோம். அந்த மைக்குன்னா என்னன்னு எனக்கு தெரியறதனும், லைட்னா என்னன்னு தெரியறதனும், அந்த அறிவுங்கிறது தான் சைத்தன்யம். அந்த அறிவுங்கிறது எல்லாத்துக்கும் காமன். இந்த அறிவுங்கிறது எல்லாத்துக்கும் காமன். ஆனா இது மைக்குங்கிறப்போ, இந்த விருத்தி வரப்போ அந்த சைத்தன்யம் அதுல போய் பிரகாசிக்கிறதுனால இது இல்ல மைக்குன்னு எனக்கு தெரிய வருது. எல்லா எண்ணத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சமாச்சாரம் சைத்தன்யம் தான். அதே மாதிரி நான் அறிகிறேன் நான்கிற அந்த அது அகங்காரம்னு சொல்றோம். நான் என்னுடையதுன்னு சொல்றது. அதுக்குள்ள இருக்கிறதும் சைத்தன்யம் தான். என்ன? அந்த சைத்தன்யம்ங்கிறது எக்காலத்திலும் இருக்கக்கூடியது, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது. என்ன? அந்த சைத்தன்யம்ங்கிறது. அதனால இந்த நான்கிறதும் எக்காலத்திலும் இருக்கு. ஆனா அது அந்த சைத்தன்யத்தை மறைத்து கொண்டிருக்கிறது. என்ன? அந்த சைத்தன்யத்தை நான் என்ற ஒரு கவர் மறைத்து கொண்டிருக்கிறது. என்ன? அது ஒரு அறியாமையினால் ஏற்படக்கூடியது. அதைத்தான் அகங்காரம்னு சொல்றோம் நம்ம. அது உண்மையான நான் இல்லை. இந்த அறியாமையினால ஏற்படுறதுன்னா என்ன மாதிரி அறியாமை? ஏன் அறியாமை அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ அந்தி வேளை கயிறு இருக்கு, அதை பாம்பா பாக்குறோம் இல்லையா? உண்மையிலே அது கயிறு. ஆனா நம்மளுடைய பிரமையினால நம்ம அதை பாம்பா பாக்குறோம். என்ன?
அது பாம்பு அப்படின்னு சொல்றது அறியாமை. உண்மையில பாம்புன்னு ஒண்ணும் கிடையாது. என்ன, இந்த அறியாமையினால அந்த கயரை பாம்பா பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சைத்தன்யம் நான் என்ற அகம் என்ற அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமான அறிவு ஜீவ ஒளிங்கிறது இருக்கே, என்ன, அத அகங்காரம் என்ற அறியாமையினால மறைக்கப்பட்ட ஒரு திரையினால அத நான் 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 என்று என்ன அகங்காரமாக பார்க்கிறேன். அதனால இந்த அகங்காரம் நீங்கினாத்தான் உண்மையான சைத்தன்யம் என்பது நமக்கு தெரிய வரும். அவர் என்ன சொல்றார், கோகம் அந்த அகம்ங்கிறது நான் அப்படிங்கிறது நீ விசாரி அப்படிங்கிறார். கஸ்துவம் கோகம் குதாயாதஹ காத்தே ஜனனி கோமே தாதஹ இது பரிபாவைய அப்படின்னு விசாரிங்கிறார். சரி, இப்போ நான் விசாரிக்க போறேன் கோகம் நான் யாருங்கிறது. யார் விசாரிக்க போறா? Who is inquiring into that aham? யாரு? அதே அகங்காரம் தான். இட் இஸ் லைக் ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டான். அந்த மர்டரை என்கொயர் பண்ணணும். இந்த மர்டரையே கூப்பிட்டு நீயே என்கொயர் பண்ணி யார் தப்பு பண்ணினா, யார் அந்த கொலையை பண்ணினா, உண்மை கிடைக்குமோ? அதே மாதிரி இந்த அகங்காரம்ங்கிறது என்ன, மித்தியான அகங்காரம்ங்கிறது என்ன, அதுதான் நம்முடைய ஆத்மாவை மறைத்துக் கொண்டிருக்க அறியாமை சூழ்ந்திருக்குது. அதனால அதையே கூப்பிட்டு கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதனால அதுக்கு வேற வழிதான் தேவை. என்ன, அதுக்கு தான் என்ன பண்றோம் நம்ம, நமக்கு சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன, அந்த சாஸ்திரத்தை குருங்கிறவர் மூலமாக என்ன இந்த என்கொயரி சாஸ்திரத்தினோட உதவியுடன் என்னுடைய அகங்காரம், என்னுடைய புத்தி, அகங்காரம்ங்கிறது என்ன, என்னுடைய புத்தி தான் நான் நான் சொல்றது இருக்கே, என்னுடைய புத்தி தான் நான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன, அந்த புத்தியால என்னையே கண்டுபிடிக்க முடியாது. என்ன, he is the imposter. இந்த அகங்காரம் தான் குற்றவாளி. நான் நான் அந்த சைத்தன்யத்தை மறைத்துக் கொண்டு வெளியெல்லாம் இவ்வளவு காரியங்கள் செய்யவன் இருக்கானே, அவன் தான். அவனையே கூப்பிட்டு என்கொயரி பண்ண சொன்னா அவனாலே கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்த அகங்காரத்தை என்ன குரு சாஸ்திரத்திடம் சமர்ப்பிக்கணும், சரண்டர் பண்ணும். என்ன, நான் என்னாலேயே என்னை பற்றி அறிய முடியாது. அதுக்கு தான் சாஸ்திரத்துக்கிட்ட போகணும். அதுக்கு தான் குருங்கிறவர் சாஸ்திரத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஸ்தோத்திரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை தெரிந்தவர். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியோம் ஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அந்த குரு பரம்பரையில் வந்தவர். அவருக்கு தான் அந்த மெத்தட் ஆஃப் அன்ஃபோல்டிங் திஸ் நாலேஜ் அவரால் தான் முடியும். அது என்னால முடியாது, நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் செய்யறவன் அகங்காரம். அகங்காரம் அகங்காரத்தையே அன்வேல் பண்ண முடியாது என்ன செய்தாலும். என்ன, அதனாலதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு முண்டகோபனிஷத்துல ஞாபகம் இருக்குமா, ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமேவத்து புத்திந்து சாரதிம் வித்தி மன பிரகிரகமேவத்து இந்திரியா நயானஹோ விஷயஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தேஹி போக்தித்யாஹோ மனிஷனான்னு ஒரு மந்திரம் வருது. அதுல ஆத்மானம் ரத்தினம் வித்தி, இந்த இது இருக்காரே, இந்த அகங்காரம் இருக்கானே, அவன் இந்த தேகத்துக்கு உடையவன், என்ன நான் சொல்லிட்டு இருக்கானே, அவனை ஒரு ரத்திக்கு ஒரு ரதத்தினுடைய எஜமான நினைச்சுக்கோ. ரதத்துல உட்காந்து அவன் போறாமோ. சரீரம் ரதமேவத்து, இந்த சரீரம்ங்கிறது ஒரு ரதம் மாதிரி. புத்திங்கிறது சாரதி, புத்தி. மனம்ங்கிறது கடிவாளமானது. குதிரைகள், அந்த 5 குதிரைகள் இருக்கே, அதெல்லாம் அந்த பஞ்ச இந்திரியங்கள். விஷயம்ங்கிறது கோச்சரம். கோச்சரம்னா அந்த குதிரை ஓடுற அந்த ரோடு. என்ன, ஆத்மேந்திரிய மனோயுக்தேஹி போக்தித்யாஹோ மனிஷனா. இந்த எஜமானன் இதெல்லாம் வச்சுண்டு என்ன அவன் என்ஜாய் பண்றான், போக்த அவனோட தான் போக்தா ஆகும் அப்படின்னு சொல்றார். இதுதான் கீதையில டெபிட் பண்றார் இல்லையா கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் சாரதி, புத்திந்து சாரதியும் வித்தி. அர்ஜுனன் என்ன பண்றான், அவன் தான் எஜமானன். அவன் சரண்டர் பண்ணிட்டான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தோம் பிரபந்தம், நீ எனக்கு சொல்லு, ஸ்ரேயஸ்யாம் நிச்சிதம் புரூஹி தன்மே, எது எனக்கு ஸ்ரேயஸோ எனக்கு மோட்சத்தை கொடுக்குமோ அதை சொல்லு. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தோம் பிரபன்னம், ஐ சரண்டர் டு யூ. என்னால ஒன்னும் பண்ண முடியாது, என்னுடைய அகங்காரத்தால ஒன்னும் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. கிருஷ்ணா புத்திம் து சாரதிம், நீ தான் எனக்கு வழி சொல்லணும். நம்மளுடைய இன்டெலெக்ட அந்த பகவான் கிட்ட பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமது சரண்டர் பண்ணினா அவன் உங்களுக்கு சுவாமி சொன்னா இல்லையா, குரு சாஸ்திரம்
அனுகூலமான சர்க்கம்ஸ்டான்சஸ் வேர் யூ கேன் கெட் திஸ் நாலேஜ் அண்ட் அன்ராவல் உங்களுடைய அகங்கிறத. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இதுல தைத்திரிய உபனிஷத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பஞ்சகோஷ விவேகம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுல வந்து அருந்ததி நியாயம், சாகாச்சந்திர நியாயம் படி ஒரு படியா தாண்டி என்ன சூக்ஷ்மமான இந்த அல்டிமேட் இதுக்கு போறதுக்கு ஒரே தாவல்ல போக முடியாது. பஞ்ச கோஷம் ஒரு ஸ்டெப்பா போய் ஒரு ஸ்டெப்பா போய் இதை பத்தியா ஸ்தூலத்திலேருந்து ஆரம்பிச்சு, பாடியிலேருந்து ஆரம்பிச்சு, என்ன அன்னமய கோஷத்திலேருந்து ஆரம்பிச்சு, அடுத்தாப்புல பிராணமயம் அடுத்தாப்புல அதுவும் கொஞ்சம் ஸ்தூலம் தான். வாயு நமக்கு காத்து ஃபீல் பண்றோம், நமக்கு உள்ள போறது வர தெரியுது. அடுத்தாப்புல மனோமயம், அடுத்தாப்புல விஞ்ஞானமயம், அடுத்தாப்புல ஆனந்தமயம், அதுக்கு அப்பாற்பட்டு அவர் கையை பிடிச்சு அழிச்சுன்னு போறாரு உங்களை ஒரு ஸ்டெப்பா யூசிங் சாஸ்திரத்தை வச்சுன்னு குரு அழிச்சுன்னு போறாரு. பாத்தியான்னு எப்படி இந்த கல்யாணத்தும் போது அருந்ததியை பாத்தியான்னு கேட்கறா இல்லையா, அதே மாதிரி குரு கேட்கிற ஒரு ஸ்டெப்லயும் அங்க பாத்தியா அதுக்குள்ள அது இல்ல, அதுக்கப்பால் அது இல்ல, அதுக்கப்பால் அது இல்ல, அதுக்கப்பால் அதுதான். அது வந்து சர்வேஷு பூதேஷு கூடாத்மான பிரகாசத்தே திருஷ்யதே து அக்ரியா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்மதர்ஷிபிகி. சோ சட்டில் என்ன அது வந்து கிராஸ் இதனால பார்க்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் போய் ஒரு லெவல்லையும் போயிட்டு அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல, மனோமய கோஷம் இல்ல, விஞ்ஞானமய கோஷம் இல்ல, ஆனந்தமய கோஷம் இல்ல. அப்புறம் யூ நோ வாட் இட் இஸ், யூ கேனாட் சே வாட் இட் இஸ். நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. எதி மன்யசே சுவேதி தப்ரமேவ நூனம் தவ்வேது பிரம்மண ரூபம். எனக்கு தெரியும்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நாகம் மன்னே சுவேதேதி நோன வேதேதி வெதிச்ச யோனஸ் தத்வேதி தத்வேதி நோன வேதேதி வெதிச்ச. யாருக்கு எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்யன வேதசக. யாருக்கு தெரியும்னு சொல்லணும் அவனுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாதுன்னு சொல்லணும் அவனுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பாராடாக்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா இட் இஸ் யுவர் செல்ஃப். ஹவு கேன் யூ see yourself? இட் இஸ் நாட் an experience. அது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாத நீ அனுபவத்தை பார்த்தீங்கன்னா முடியுமா? முடியாது. புலன்களுக்கு அப்பாற்பட்ட புலன்களால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அப்படின்னா இல்லையா அப்படின்னா இல்ல. புத்தி கிராஹியம் அதீந்திரம். புத்தியினால அறியப்பட முடியாது, இந்திரியங்களால அறியப்பட முடியாது. சூக்ஷ்மமானது, சூக்ஷ்மதான் என்ன. அதனால இத வந்து இந்த கோகம் அப்படிங்கறது நான் யார் அப்படிங்கறத இது பண்றதுங்க இருக்கேன். இதுக்கு வந்து யூ ஹேவ் டு உங்களோட இன்டெலெக்ட் சரண்ட் பண்ணிட்டு குரு சாஸ்திரத்தை கேட்டு ஸ்ரத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஸ்ரத்தைனா என்ன அர்த்தம்? என்னுடைய டவுட்ஸ் எல்லாம் தனியா வச்சுட்டோம். சாஸ்திரம் உண்மைன்னு ஆரம்பத்துல ஃபெய்த் பெண்டிங் டிஸ்கவரி. ஃபெய்த்னா கடைசியில முட்டு பொறுமையா இருந்து கேட்டா உங்களுக்கு என்னன்னு புரியும். அதுக்கு முன்னாடி டவுட்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, குரு சொல்றதுதான் கரெக்ட், சாஸ்திரம் சொல்றதுதான் கரெக்ட். ஃபார் தி டைம் பீயிங் அக்செப்ட் இட். வெயிட் டில் தி எண்ட், யூ வில் கெட் தி நாலேஜ். தென் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் போயிடும். என்ன அது உங்களால கண்டுபிடிக்க நானே ஐ வில் மேக் தி ரிசர்ச் கோகம் அப்படின்னு பார்த்தேன்னா நடக்கிற காரியம் இல்லை. அதனாலதான் தத் விஜயானாத் குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் முண்டுகோபனிஷ்டர் சொன்னார். சோ அதான் சொல்றாரு இங்க. என்ன இதை மட்டும் இந்த விசாரிப்பா நீ என்ன பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். ஈஸ்வரன் விட்டப்போ அவன் உனக்கு குரு கொடுப்பார், சாஸ்திரம் கொடுப்பார், உங்களுக்கு சந்தர்ப்பங்கள்லாம் கொடுப்பார். which you can get to this knowledge. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஒரு